இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் தோத்தாங்கோலி, என்ன தோத்து போயிட்டனால கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா? இல்ல, உன்ன மாதிரி ஒரு அரக்கன் கிட்ட இருந்து சித்ரோட வாழ்க்கையை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஹே, இன்னுமா அந்த கடவுளை நம்பிக்கிட்டு இருக்க? அந்த கடவுள் தான் உன்னை எப்பவோ கைவிட்டாரே. நான் வேணா தோத்து போயிருக்கலாம், ஆனா எப்பவுமே கடவுள் எங்களை கைவிட மாட்டாரு. அந்த கடவுள் உண்மையா இருந்தா உன்னோட அநியாயத்தை கண்டிப்பா தட்டி கேட்பாரு. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துவாரு. எது இது வரைக்கும் காப்பாத்தாத கடவுளா இதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த போறாரு? அது நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் நீ என்ன பிளான் போட்டாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன். உனக்கு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் டைம் இருக்கு. விடிஞ்சதும் சித்ரா கழுத்துல நான் தாலி கட்டுவேன். ஏய், இது வரைக்கும் நீ எத்தனை தடவை என்கிட்ட சவால் விட்டுருப்ப. இப்போ நான் உனக்கு சவால் விடுறேன். முடிஞ்சா, உன்னால முடிஞ்சா நான் சித்ரா கழுத்துல தாலி கட்டுறதை தடுத்துப்பார். அக்கா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்குலாம் எனக்கு வயசு இல்லக்கா. நீ கவலைப்படாத சித்ரா, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். இந்த சொல்றா இல்ல, நீ அழாத, நாங்க இருக்கோம். அக்கா, உங்க வீட்டுக்காரரோட போன்ல உஷாராணி மேடமோட நம்பர் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படியாச்சும் அந்த போனை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா. ஐயோ, என்ன இதோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே போன் தொலைஞ்சதுனால அந்த ஆள் போனை கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு. அதை எடுக்க ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோ, நாம தான் அனவசியமா மாட்டிப்போம். அப்புறம் நம்ம பிளான் மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். வேற எதனா யோசிப்போம். அக்கா, நமக்கு இப்ப ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. அதனால பேசாம நீங்களும் நானும் நேரா உஷாராணி மேடத்தை அவங்க வீட்லயே போய் பாத்துட்டு வந்துருவோம். ஏய், இதோ சூப்பர் ஐடியா, அப்படியே பண்ணலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? கருணாக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. காலையில இருந்து அவன் என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல எப்படி நம்ம வெளியே போறது? ஏய், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. கருணாவை நல்லா குடிக்க வச்சுட்டா மட்டும் போதும். அந்த போதையிலே அவன் காலையில வரைக்கும் நல்லா தூங்குவான். நீ போய் பாத்துக்கிட்ட பேசி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணு. போ போ. சரி. கர்ணா, ஒண்ணுல காலையில இருந்து உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன் கர்ணா. அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. பத்தாததுக்கு ரிசப்ஷன்ல என் புருஷன் இந்துவோட அப்பாவையும் அக்காவையும் அசிங்கப்படுத்தி அனுப்புனதுனால நீ டைனிங் ஹால் பக்கமே வரல. எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும் கர்ணா. நாளைக்கு கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு. நீ இப்படி எதுவுமே சாப்பிடாம படுத்தா எப்படி? இந்தா, இந்த பாலை குடிச்சிட்டு பாரு. குடி கர்ணா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. குடி குடி குடி. நீங்க போங்க. இல்ல இல்ல, அது பால் ஆறி போயிடும்ல. நான் போனதுக்கு அப்புறம் இதையும் குடிக்காம படுத்து தூங்கி. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, நீ முதல்ல பாலை குடி. என் கண்ணு முன்னாடியே குடி, சீக்கிரம் குடி. அண்ணி, வர எல்லாரும் என் மேல ரொம்ப பாசம் காட்டுறீங்க. எல்லாத்தையும் குடிச்சிட்டியா? வாய் வச்சுக்கோ. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காம சொமத்த படுத்து தூங்கு, சரியா? காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. வேலை முடிஞ்சது, வர. அண்ணி, சக்சஸ். ஓகேவா? எங்க பாரு, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்ணா பிளாட் ஆகி நல்லா கொரட்டை விட்டு தூங்க போறான். அந்த கேப்ல நீ எந்திரிச்சு வந்துரு, சரியா? நம்ம கிளம்பிடலாம், சரியா? கிளம்பிடலாம். நீ போ. அக்கா இல்லங்க.
கண்ணாடிலாம் என்ன இது ஜன எங்க இவ மணி 1 எங்க போனான்னு தெரியலையே. ஏய் நில்லு. ஐயோ மாட்டிக்கிட்டேன். இந்தோ நான் சமாளிக்கிறேன். ஐயோ ஏண்டி, மணி 1 ஆகுது. இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கீங்க? ஏய், உங்ககிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். 2 பேரும் ரகசியமா எங்க போயிட்டு இருக்கீங்க? அது வந்துங்க மாப்பிள்ள இருக்காருல்ல, மாப்பிள்ள அதாங்க நம்ம சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஏய், மாப்பிள்ளை பத்தி எனக்கு தெரியும். விஷயம் என்னன்னு சொல்லு. மாப்பிள்ளையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடுறாங்களா. திங்கிறதுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்களா. அதுவும் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா, அவங்கள முகம் சுரிக்காம நாம தானே கவனிச்சுக்கணும். அதான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். ஏண்டி, மாப்பிள்ளைக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வேலைக்காரி இருக்கால்ல, அதான அவ வேலை. நீ எதுக்கு அவ கூட போற? ஒழுங்கு முடியாது அவளை அனுப்பிட்டு ஒழுங்கா தூங்குற வழிய பாரு. சரிங்க. இந்த அப்ப நீ மட்டும் தனியா போய் என்னென்ன தேவையோ அதை பண்ணு, சரியா? ஜாக்கிரதை. வா வா வா. நான் போறேன். இந்த நீ போ, சமாளி. போ. ஏய் இந்து, கதவு திற. என்ன நடக்குது வெளியே? நீ